ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு உளுந்து களி எப்படி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கருப்பு இல்லை வெள்ளை எந்த உளுந்தாக இருந்தாலும் சரி, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். அந்த பவுடரை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் நெய் ஊற்றினாலும் ஓகே, நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனையை போகிறதுக்கும் ஸ்ட்ராங்காகிறதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. ஸோ இந்த கலந்து வச்ச மிக்சரை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. களி மாதிரி நல்லா திரண்டு வரும். இப்போ வெல்லம் ஆட் பண்ணணும். நான் இப்போ சுகர் இருக்குது, சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ சுகரை ரொம்ப அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இல்லைங்கிறதுனால நான் இதை போட்டிருக்கேன். ஸோ வெல்லம் யூஸ் பண்ணி இந்த களியை ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு களி. இது இடுப்பு வலிக்கு, இதுக்கு யூட்ரஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. விரத நாளில் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும், பசியும் எடுக்காது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த பவுடரை மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் கூட கிடைக்காது. அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டான உளுந்தங்களி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க.